இன்றைக்கி நம்ம புறப்பொருள் வெண்பா மலை குறிப்பிடும் திணைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெற்றி அப்படின்றது பகைவரது ஆணிரை கவர்தல். கரந்தை பகைவர் கவர்ந்த ஆணிரையை மீட்டல். வஞ்சி பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல். காஞ்சி பகைவரை எதிர்த்து போரிடுதல். நொச்சி பகைவரிடமிருந்து மதிலை காத்தல். உழிஞை பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல். இப்போது நொச்சிக்கும் உழிஞைக்கு மட்டும் டவுட்டு வரும் நமக்கு. அப்போ உழிஞைனா நை சுற்றி இருக்குது, இப்படி ரவுண்டாக சுற்றி வரனால பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தும்பை பகை மன்னர் இருவரும் போரிடுதல். வாகை போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்தல். பாடான் திணை ஒருவனுடைய கல்வி, புகழ், வீரம், செல்வம் முதலியவற்றை போற்றுதல். பொதுவியல் திணை வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுதல் தான் பொதுவியல் திணை. கைக்கிளை ஒருதலை காமம், பெருந்திணை பொருந்தா காமம்.